இப்ப வெண்பாவோட ஸ்கூல்ல இன்னைக்கு ரிலே காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிறதால விஜய் மல்லி ரொம்பவே பரபரப்பா இருக்கிறாங்க. வெண்பாவுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டியா? வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டியா? லஞ்ச் எடுத்துக்கிட்டியா? அப்படிங்கிற மாரி பரபரப்பா கிளம்பி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில நாகு எப்படியாச்சும் வெண்பா இந்த ரிலே காம்படிஷன்ல வின் பண்ணணும் அப்படிங்கிற மாரி கடவுள்கிட்ட ப்ரேலாம் பண்றாங்க. அந்த பூஜைலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதால, கடவுள சும்மாவே இருக்க விட மாட்டீங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு விஜய் கேள்வி கேட்குறாங்க. அத பார்க்கறதுக்கே ரொம்ப ஃபன்னா இருந்தது. அப்படிலாம் சொல்லாதீங்க தம்பி. வெண்பா சொல்லிட்டு போயிருக்கிறா. எப்படியாச்சும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க ஆன்டி. நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாரி அந்த குழந்தை அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, சரி இன்னைக்கு நீங்க சைட்ல நீங்க போய் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்லி இப்போ மயிலையுமே அழைச்சிட்டு போக சொல்றாங்க. இப்போ விஜய், மல்லி 2 பேருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இப்போ ஸ்கூலுக்கு வராங்க. ஆனா ஸ்கூல்ல பல அதிர்ச்சியான, அதிரடியான திருப்பங்கள் காத்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வெண்பா எப்படியாவது இந்த காம்படிஷன்ல வின் பண்ணிருவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட தான் விஜய், மல்லி 2 பேருமே வராங்க. ஆனா இதுல வெண்பா வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ஏற்கனவே ஐஸ்வர்யா, வெண்பா 2 பேருக்குள்ளேயுமே ஒரு சில முரண்பாடுகள்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ ஐஸ்வர்யாவுக்கு வெண்பா மேலே பயங்கரமாக கோவம் இருக்குது. நீ என் ஃப்ரெண்டே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வெண்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தீபிகா எப்போதுமே ஐஸ்வர்யோட மனசில் நஞ்சை விதைச்சிட்டே தான் இருக்கிறாங்க. எப்படியாவது நீ வெண்பாவை வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிறதால இப்போ ஐஸ்வர்யாவோட கேரக்டருமே நிச்சயமாக நெகட்டிவுக்கு மாறின மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ வெண்பா செஸ் விளையாடுறப்ப விட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போ ஐஸ்வர்யா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படிங்கிறதுல உங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இப்போ வெண்பாவால் சத்தியம் பண்ணி சொல்ல முடியலை. அப்படிங்கிறதால ஐஸ்வர்யா கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்போ தீபிகா தான் அவங்களுக்கு ஆறுதலாக சொல்கிறாங்க. இது போனால் போகட்டும், அதை பற்றி நீ கவலைப்படாத. இன்னைக்கு நடக்க இருக்கிற ரிலே காம்படிஷனில் நீ வெண்பாவை ஜெயிக்க விடக்கூடாது, நீ தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவங்க மைண்டுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இதற்கு இடையில வெண்பாவுமே நிச்சயமாக ஐஸ்வர்யாவுக்கு விட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஐஸ்வர்யாவுமே வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதால வெண்பா விட்டு கொடுக்குறாங்களா இல்லை வெண்பா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தீபிகா, விஜய், மல்லி வெண்பா மேலே கோபத்தை காமிச்சு பல பிரச்சனைகள் கொண்டு வர போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.